காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 35 கிராமம் வெயில் இதே மாதிரி நின்று தம்பி தொண்டையெல்லாம் வலிக்குது தம்பி காலையிலிருந்து கத்தி ஒரு 5 நிமிஷம் பேசாம தம்பி பேசினா தானே மக்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் வந்து நல்லா தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கு ஒன்றிய பகுதியில் தேனி மக்களவை வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் 28 கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். இதில் மாலையில் புதுப்பட்டி ஊராட்சி, கீழவடகரை ஊராட்சி, விடுகப்பட்டி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். இறுதியாக கீழவடகரை ஊராட்சியின் அழகர்சாமிபுரம் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது அழகர்சாமிபுரம் அண்ணா நகரை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற இளைஞர் தங்களது பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கள் பகுதியில் சாலை வசதி செய்து தரவில்லை என கூறி பரப்புரையின் போது குறுக்கிட்டு கேள்வி எழுப்பினார். அப்போது தங்க தமிழ்ச்செல்வன் பேச்சை நிறுத்தி, தம்பி, நான் காலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், தொண்டை வலிக்கிறது, கொஞ்சம் அமைதியாக இரு என்று கூறி தனது பரப்புரையை தொடர்ந்தார். தொண்டையெல்லாம் வலிக்குது தம்பி காலையிலிருந்து கத்தி ஒரு 5 நிமிஷம் பேசாம தம்பி பேசினா தானே மக்களுக்கு தெரியும். இருந்தபோதும் அந்த இளைஞர் மீண்டும் சாலை வசதி குறித்து கேள்வி கேட்டதால் பரப்புரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டு பரப்புரை வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி அவரது காரில் கிளம்பி சென்றார். இதனிடையே சாலை வசதி கோரி கேள்வி கேட்ட இளைஞரை திமுக நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடவே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இளைஞரை திமுக நிர்வாகிகளிடமிருந்து வீட்டுக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து கூட்டத்தை கலைத்தனர். இந்த பிரச்சனை குறித்து விசாரணை செய்ததில் இளைஞர் கூறிய அழகர்சாமிபுரம் அண்ணா நகர் பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சாலை அமைக்க முற்பட்ட போது நகராட்சிக்கு சொந்தமான பகுதி என கூறி பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் தடுத்ததாக கூறப்படும் நிலையில் பிரச்சாரத்தின் போது இளைஞர் கேள்வி எழுப்பியதாக தெரிய வந்துள்ளது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 35 கிராமம் வெயில் இதே மாதிரி நின்று ஊழல் மட்டுமே மையம் தம்பி தொண்டையெல்லாம் வலிக்குது தம்பி காலையிலிருந்து கத்தி ஒரு 5 நிமிஷம் பேசாம தம்பி பேசினா தானே மக்களுக்கு தெரியும். 1100 ரூபா விற்கிற சிலிண்டர் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.